லட்சிய நடிகர் SSR மனைவி விஜயகுமாரி கருணாநிதியுடைய அந்த புறத்தில் இருக்காரு. கிசு உண்மையா அதுதான். SS ராஜேந்திரன் கருணாநிதியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளவே மறுத்து விட்டார். அவர்கிட்ட 25 MLA இருந்தாங்க. கருணாநிதி எம்ஜிஆரிடம் கெஞ்சுகிறார். கெஞ்சின பிறகு விஷயத்தையே சொல்லாம SSR வீட்டுக்கு நான் வரேன், காலையில் சாப்பாடுக்கு வரேங்கிறார். எம்ஜிஆர் போறாரு. சாப்பாடு மேசையில் உட்கார்ந்தவர் சாப்பிட மாட்டேங்கிறார். உறுதிமொழி கொடுத்தா தான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடு சொல்றான். இல்ல, நீ அந்த உறுதிமொழியை எனக்கு நிறைவேற்றுவேன்னு சொன்னா தான் சாப்பிடுவேன். என்ன உறுதிமொழின்னு சாப்பிட்ட பிறகு சொல்றேன். சரிப்பா சாப்பிடு, எதா இருந்தாலும் நான் உனக்கு செஞ்சு தரேன், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிஞ்சு கருணாநிதியை முதலமைச்சர் ஆகணும் எதுவும் தெரிவிக்கக்கூடாது. அதிர்ச்சி ஆகிட்டான். கருணாநிதி முதலமைச்சர் நாற்காலி விடவே கூடாது. இல்ல, எனக்கு நீ உறுதிமொழி கொடுத்தா தான் சாப்பிட்டேன், நீ உறுதிமொழியை மீறுற, எனக்காக நீ செய்ய. சரி, என்னுடைய நண்பன் நீ தான். ராஜா சொல்ற நண்பன் கருணாநிதிக்காக அல்ல, SSR எம்ஜிஆருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாம, சரி நான் எதிர்ப்பு தெரிவிக்கல, கருணாநிதியை முதலமைச்சர் ஆகட்டும். SSRம் எம்ஜிஆரும் போட்ட பிச்சை தான் திமுக ஆட்சி, எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் அண்ணாவுடைய ஆட்சி. இதான் வரலாறு. இதெல்லாம் தெரியுமா லூசு ராஜாவுக்கு? யார் லூசு?